Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் தம்பியோட இன்னைக்கு 20th பர்த்டே. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து பண்ணலான்னு யோசித்தோம். எப்படியோ கஷ்டப்பட்டு இப்போ தான் அவன் வந்து வெளியில் போனான். ஸோ நான் வந்து இங்கே தான் வந்து டெக்கோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போ தான் நான் வர குளிச்சுட்டு வந்தேன். கடை நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வந்து கடை வேலையை முடிக்கணும். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஆரம்பிக்கலாங்களா? நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் தான் வந்து டெக்கோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கிற நம்ம டிவியை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டிவியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லா கேபிள்ஸும் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டான்ஸை வந்து இக்னோர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து பார்க்க ஒரு மாதிரி கச்சமுச்சன்னு இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பிளாக் ஸ்க்ரீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஏன்னா பிளாக் ஸ்க்ரீன் போட்டால் கொஞ்சம் நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும், டெக்கரேஷன் பண்ணாலும் நல்லா தெரியும் அப்படின்றதுனால நான் அதுதான் வந்து போட்டிருந்தேன். அண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது. அந்த இடமே வந்து ஒரு டெக்கரேஷன் பிளேஸ் மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து மீஷோலேருந்து டெக்கரேஷன் செட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ப்ளூ தீமில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே இது கூட வந்து பம்ப் அண்ட் 24 செட் ஆஃப் பலூன்ஸ், அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஷீட்ஸ் அதெல்லாமே வந்துட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பலூன்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணிட்டோம். ஊதுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நல்ல வேளை அந்த பம்ப் இருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளிட்டர் மாதிரி ஒரு இருந்தது. இது போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ இதில் வந்து இந்த 2 ஷீட்ஸ் இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் அந்த ஹாப்பி பர்த்டே செட்டும் நான் வந்து மாட்டிட்டேன். என் மேலே வந்து இந்த மாதிரி பலூன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வைக்கவே முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து வச்சுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து பிளாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு சைட்லேயும் வந்து பலூன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். இதுதான் வந்து ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் கேக் வெட்டுறதுக்கு நாங்கள் சிலிண்டர் தான் வச்சுருந்தோம். டேபிள் எதுவுமே இல்லைன்றதுனால இது எம்டி சிலிண்டர் தான். ஸோ அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அந்தந்த பிளேஸில் வந்து ஒழிச்சு வச்சுட்டேன். நான் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன் எப்படி அவன் ரியாக்ட் பண்ண போறான்னு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வாங்க வாங்க. பார்த்து இது வெயிட் நான் பண்றீங்கன்னு பார்த்தே பத்ரம். ஓகே, இப்ப கடை தர 2 3 என்ன இது? அவளுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி கொடு. எப்படி டெக்கரேஷன் எப்படி இருக்கு சொல்லு. டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பாத்து. நல்லா இருக்கு. அம்மா நீ பெட்டில போ. குழந்தைக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். 20வது வயசு சொல்வதற்கு செல்ல குழந்தைங்க. ஆமா. சொல்லுடா எப்படி இருக்கு, எப்படி நீ ஃபீல் பண்ற? எப்படி நீ ஃபீல் பண்ற? அப்பாவோட கேக் எப்படி ஃபீல் பண்ற? கேக் நல்லா இருக்கு. டெக்கரேஷன் எப்படி நல்லா இருக்கு. ஓ சர்ப்ரைஸ் பண்ணியா? ஓ ஷிட். வெயிட் பண்ணுங்க. இருடா தம்பி. இது வந்து அழகா இருக்கா, கியூட். ஓகே, நில்லுமா நீ நில்லுமா. என்ன நீ கெஸ் பண்ற சொல்றா? என்ன நினைக்கிற? அது டப்பா மாதிரி. மாத்திரை டப்பா. மாத்திரை
சரி சரி என்ன இருக்கு சொல்லு சொல்லு சொல்லு. கம்பலா இவ்வளோ பெருசா இருக்கும். அம்மா சார்பாக வெள்ளிச்செயின் வழங்கப்பட்டுள்ளது திரு சதானந்தம் அவர்களுக்கு. நல்லா இருக்கு. அது சும்மா உங்களுக்கு இது வேணுங்க, சிம்பிளா வச்சுக்கிறேன். வேணுமா கிஃப்ட்? சரி இந்த இந்த ரூம்ல ஹால்ல 2 கிஃப்ட் இருக்கு. நீ வாய மூடுமா. மெதுவாயிடா ஸ்கிரீன் உளுந்துற போது. இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இந்த ஹால்ல 2 கிஃப்ட் இருக்குது. ஆமா எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுக்கோ. பிடிக்காதா? இன்னொன்னு இருக்கு இந்த ரூம்லயே தான். இந்த ரூம்ல 2 இருக்கு. 2 இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? உன் வாயில அதுதான் கதை. வச்சுக்கோ. ஓகே 2 கிஃப்ட் போதுமா? சரி கிச்சன்ல 2 இருக்கு. இன்னொன்னு இருக்கு. சரி அதை கொடு, அதை கொடு. கூட நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க மேடம் பக்கத்துல இருந்து. அங்கெல்லாம் இருக்காது, வாய்ப்பு இல்லை. அம்மா உன்னை கூட்டு வச்சது தப்புமா. அப்படியே கேட்டு அவனால தேடுவான். இப்போ கண்டுபிடிக்கணும். கெஸ் பண்ணிட்டேன். ஐயோ நீ ஆனா நீ சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற லூசுக்கு. ஓகே அவ்வளவுதானா? பெட்ரூம்ல ஒரு 2 இருக்கு. பெட்ரூம்ல 2 இருக்கு. கிச்சன் கொஞ்சம் கன்றாவியா இருக்கும். சி பெட்ரூம் கன்றாவியா இருக்கும். பயந்து மறந்து. இன்னொன்னு நீ வாய்க்க உன்னை என்ன பண்ணுவேன்னு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது தெரியாது. ஓகே வாங்க போலாம். இரு அவன் வந்து சொல்லுவான். உனக்கு அந்த இது மட்டும் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா. ஏன்னா கடையில் அந்த செட்டு விற்கிது. என்னது அது? பிரிச்சு பாரு. ஆமா போடு, அப்படியே போடு. உன் கைக்கு போதா பாரு. அப்படியே போகாது, நீ போட்டு விடுமா. போடு. நார்மல் தான். நார்மல் தான். எப்படி இருக்க? போட்டதே இல்லை. அடுத்த வாட்டி உங்கள் அக்கா வெளியே வாங்கிட்டு வாங்கி தானோ. அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா நிறைய நாளாக. சொல்லு வீடியோவில். இப்போ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு நல்லா, அப்போ தான் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் பண்ணுங்களேன். என்னவா இருக்கும்? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எதால அடிக்கிறதுனே தெரியல. ஆடிட்டு இருக்கேன். அவன் தான் கண்டுபிடிச்சா, நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இதெல்லாம் உங்கள் அக்கா கிஃப்ட்டு. ஆஹா நானே வாங்கணும்னு பார்த்தேன். ஓகே நினைச்சது வாங்கிட்டேன். இதே தான் வாங்கணும்னு பார்த்தேன். நானே ஆன்லைனில் பர்சனலாக புக் பண்ணலாம் பார்த்தேன். எனக்கு தெரியல அது எப்படி இது பண்ணணும். நல்லா இருக்கு. எனக்கு போக முடியல வெளியே. ஓகே காசு நீ தான் போட்டணும் அதில். அடுத்தது ஏதோ
பாக்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாத்துலேயும் குப்பை தான் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். குப்பையா? ஆமாம். இது இது என்னண்ணா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஏய் கெஸ் பண்ணுறா. ஏதாவது யோசிக்கிறியா? என்ன உனக்கு தோணுது? ஏதோ உள்ள தட்டு போடுதுன்னு மட்டும். ஆஹா. ஆச்சா. இந்த கையில வாட்சி, அந்த கையில கட்டி பாரு கரெக்டாக இருக்கான்னு. கட்டுமா? எப்படி இருக்கு வளைய? அடுத்தது எந்த சாய்ஸ்? என்ன பாக்ஸ்? இது என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஃபோன் கவரா இருக்கும்னு நினைக்கிறேன். போன் கவரா? இல்லை இல்ல இல்லையா? ஆக்சுவலி நான் அதோ யோசித்தேன், பட் ஆனால் சங்கு சக்கரம் பாக்ஸ். இப்போ என்னால் முடியல. ஓ, அத காட்டு வீடியோ. டென்வர் பர்ஃப்யூம் அடிச்சு பாரு. குச்சிருக்கா வாசனை? நல்லா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ். இதெல்லாம் பேக் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட வேண்டும். எவ்வளவு அவஸ்தைப்பட்டோம். கடகடன்னு. நீயா பண்ண? டப்பாவே இல்லடா, ஏதோ ஒரு டப்பா. என்னவா இருக்கும்? ஐ ஃபேஸ் வாஷ். போறதுக்கா? ஃபேஸ் வாஷ். காலையே சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. கார்னியர் மென்ஸ் ஃபேஸ் வாஷ். நல்ல வாசனை. ஓகே, பிக் பாக்ஸ். ஜென்ஸ் போடுறதா? இது என்னவா இருக்கும்? அதான் சொல்லிட்டீங்க ட்ரெஸ். ஐயோ சொக்கா தரலையா? சட்டை தான் நானும் எடுக்கலாம் நினைச்சேன், அதுக்குள்ள அவ எடுத்துட்டான். நான் வேற வேற நீ கம்முன்னு இரு. நீ அப்புறம் பேச்சு வாக்கில் ஏதோ உளறிடுவே. நீ அமைதியார் கொஞ்ச நேரம். முதல்ல பாக்ஸுங்க இல்ல, அதனால நல்ல வாசம் இல்ல பர்ஃப்யூம். அது வேற இந்த ஏசிலே இருக்கும். இன்னொரு வாசம். ஷர்ட் நீங்க பேண்டா இருக்கு. ஷர்ட் தானா? எக்ஸல் தானா? போட்டு பாருடா கரெக்டா இருக்கானு. ஒரே ஒரு டான்ஸ் போடு. டான்ஸா? ஒரு ஸ்டெப் போடா. ஆடா அழகா ஸ்டெப் ஆடு. விஜய் பாட்டு ஏதோ ஒரு பாட்டு வெயிடினா. சொல்லுடா. இந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் பார்த்து மட்டமான பேக்கிங் இல்ல. நல்ல பேக்கிங். ஓகே. சரி கிஃப்ட் எது என்ன நினைக்கிற? பிடிச்சிருக்கு gift. இந்த gift எல்லாத்தையும். இந்த giftல வந்து இது பிடிச்சிருக்கு. ஷர்ட் பிடிச்சிருக்கு. வாட்ச் எல்லாமே பிடிச்சிருக்கு. வாங்கணும்னு நினைச்சது எல்லாமே கிடைச்சிருக்கு. ஓகே. ஹாய் गाइस. தேங்க்ஸ் கால். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் गाइस. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.